சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தற்பொழுது தேமுதிகவின் அந்த ஆலோசனை கூட்டமானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நான் கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவியை கூட விஜய் அவர்கள் கொடுத்திருப்பார் வீடு தேடி வந்து. ஆனால் நான் அந்த பதவியை கேட்டு பெறுவதற்கு விருப்பப்படவில்லை என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளரும் விருத்தாச்சலம் தொகுதி எம்எல்ஏவுமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது தீய சக்தி ஆதரவுடன் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது அதே தீய சக்தி கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளை வைத்துதான் தற்பொழுது தாவேக ஆட்சி அமைத்திருப்பதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது தாவேக அரசிற்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நாங்கள் சோபா செட்டுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு கட்சி இல்லை என்று தற்பொழுது தாவேக அரசை மறைமுகமாக அவர் விமர்சித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அமைச்சர் பதவிக்கோ அல்லது சோபா செட்டிற்கோ ஆசைப்படுபவர்கள் தேமுதிககாரர்கள் இல்லை என்றும், நான் விருப்பப்பட்டு கேட்டிருந்தால் துணை முதல்வர் பதவியை விஜய் அவர்கள் கொடுத்திருப்பார் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தற்பொழுது தாவேக அரசை கடுமையாக விமர்சிப்பதற்கு தற்பொழுது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் தயாராகி இருப்பதாக பார்த்தோம்னால் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தேமுதிக சார்பில் 10 இடங்களில் போட்டியிட்டு அவர்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தேமுதிகவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே இடத்தில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே இருக்கிறார். அவருடைய குரல் ஏற்கனவே சட்டப்பேரவையில் ஒலித்ததும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியிலேயே தொடர்வது என்ற முடிவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் தற்பொழுது தாவேகாவிற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதனை தற்பொழுது அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் அங்கம் வைப்போம் என்பதனை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்புதான் தமிழகத்தின் அரசியல் களம் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.